பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நோட்ஸ் இருக்கிறவங்க நீங்க நோட்ஸ் எடுங்க, திருப்பி நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தை மீண்டுமாக பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் என்றால், லாஸ்ட் வீக் we saw that நேபுகாத்நேசருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. he had a dream. அப்ப அந்த கனவு யாருனாலும் சொல்ல முடியல. ஆனாலும் தானியேல் வந்து என்ன செய்கிறார், போய் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது தானியேல், ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன, ஆண்டவர் அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ரைட்டா? ஞாபகங்களா எல்லாருக்கும்? அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த சொப்பனம் என்ன என்று பார்க்க போகிறோம். what is the dream? என்ன சொப்பனம் வந்ததுன்னு தானியேல் 22வது அதிகாரம் 27 இருந்து 30. Daniel chapter 2 verse 27 to 30. We're going to meditate on that. Daniel chapter 2 27 to 30. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில். ஓகே, 30 வரை வாசிங்களா? 30 ஓ, இப்போது 29. ஓகே ஓகே, வாசிங்க. தேங்க்ஸ். நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகளை உங்களுக்குள் எழுப்பினேன். ஓகே. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உனக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. 29 வாசிங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீ படுத்திருக்கையில் இனிமே சம்பவிக்க போகிறது என்ன? நல்லா நோட் பண்ணீங்க இந்த காரியத்தை. இனிமே சம்பவிக்க போகிறது என்ன என்று நேபுகாத்நேசர் தன் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டான் என்று யார் வெளிப்படுத்துகிறார்? தானியேல் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சிந்தனை செய்கிறாரோன்னு சொல்லி தானியேல் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல பாருங்க, இங்க நேபுகாத்நேசர் கேட்கிறார், யார் எனக்கு வெளிப்படுத்த முடியும் சொல்லி. யாரால வெளிப்படுத்த முடியல. அப்ப யார் வெளிப்படுத்தினானா? அவர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற மாம்சத்தோடு கொடுக்கிற தேவர்கள் வெளிப்படுத்த முடியாது, ஆனா உன்னதமான தேவன் மட்டும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தானியேல் மூலமாக வெளிப்பாடு வருகிறது. The dream is coming through Daniel. ஆகையால் அந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது. The secret has been revealed to King Nebuchadnezzar. எதனால் வருகிறதுனா, கவனிங்கள் அந்த வசனம் 29வது வசனம். மீண்டுமாக அந்த காரியத்தை நாம் பார்ப்போம். வாசிங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் இனிமே சம்பவிக்கிறது போகிறது என்ன என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தேவப்பிள்ளைகளே, அவனுடைய சிந்தனை நேபுகாத்நேசரோட சிந்தனை இது என்ன தெரியுங்களா இருந்துச்சு? நேபுகாத்நேசரோட சிந்தனை, இனிமே இந்த ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம், வல்லமையுள்ள ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்குள் நான் இருக்கிறேன், ஆனாலும் அடுத்தது என்ன என்று சொல்லி நேபுகாத்நேசர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா பாருங்க, எல்லா ராஜ்யமும் அடைஞ்சிட்டான், வந்து பெரிய ஒரு வல்லமையின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறான், எல்லாம் நல்லா இருக்குது. இப்ப படுக்கையிலே அவனுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுகிறது. அந்த சிந்தனை அடுத்தது என்ன, அடுத்த ராஜ்யம் என்ன, எப்படி இருக்க போகிறது சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று தானியேல் அழகாக வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் நீ இப்படி சிந்திக்கிறபடினாலே ஆண்டவர் உனக்கு அந்த ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார் என்று தானியேல் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, இன்ட்ரோடக்ஷனே டேனியல் ஸ்ட்ரைட்டா போக கிடையாது அந்த கனவுக்கு. தானியேல் என்ன சொல்லுகிறார்னா, அங்க பாரு, உன்னோட சிந்தனைக்குள்ள, உன் படுக்கையில இந்த சிந்தனை இருந்ததுனாலே அந்த சிந்தனை கர்த்தர் வெளிப்படுத்தும்படிக்கு இந்த ரகசியங்களை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். கவனிங்கள் தேவப்பிள்ளைகளே, இந்த பிரின்சிபல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Whatever that lingers or ponders in your mind, that is going to attract many things to that thinking. திருப்பி சொல்றேன் தமிழ்ல, எதை நம்ம சிந்தனையில ஓடுகிறதோ அந்த சிந்தனை அநேக காரியம் அந்த சிந்தனை கூறிய காரியத்துக்குள் இழுத்துக் கொள்ளும். சரி, புரியுற மாரி உங்களுக்கு நான் விளக்குறேன். எப்படின்னா, கவனிங்கள், எப்படின்னா
நாம் எதை சிந்திக்கிறோமோ, எந்த காரியம் சிந்திக்கிறோமோ அந்த காரியம் என்ன செய்யும்? மேக்னெட் போல அந்த காரியத்துக்குள்ள இன்ஃபர்மேஷன், அந்த காரியத்துக்குள்ள நபர்கள், அந்த காரியத்துக்குள்ள என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசோர்சஸ், என்னென்ன அந்த காரியம் சிந்தனைக்குள்ள ஓடுதோ அந்த காரியத்துக்குள்ள காரியம் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்குள் வர ஆரம்பிக்கும். எது மூல காரணம் நம்ம சிந்தனைக்குள் வருகிறதோ, நம்ம வைக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்யும்? இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும், இழுக்கும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய தெரியுங்களா எல்லாம் அது இழுக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுங்களா? நம் சிந்தனை அதை குறித்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நேபுகாத்நேசர் என்ன செய்றான்? அவன் ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறான். ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறபடினாலே அந்த ராஜ்யத்துக்குரிய காரியம் என்னன்னு சொல்லி அவனுக்கு வெளிப்பாடு வருகிறது. ஹல்லேலூயா. சரி, புரியுற மாதிரி சொல்றேனே. உலக பிரகாரமான காரியத்தை நம் சிந்தனைக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தா, if it is the worldly things that is going into our mind, then worldly things will come into our life. இதே புரியுது என்ன சொல்றேனே? அப்ப அந்த உலக பிரகாரம் பேசுறவங்க பத்தி நம்ம வந்து யூடியூப்ல பார்க்க ஆரம்பிப்போம். It's like a magnet pulling whatever that we are putting in our mind. நம்ம சிந்தனை என்ன போடுகிறோமோ அதை புல் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென். அப்ப பாவமான காரியமா இருந்தால், தீங்கான காரியமா இருந்தால் என்ன செய்கிறோம்? அந்த தீங்கான காரியம் சிந்தனையில் வரபோது மோப்போட வால்ச்சஸ், வால்ச்சஸ் என்னது தமிழ்ல சிஸ்டர்? வால்ச்சஸ் என்ன சிஸ்டர்? வால்ச்சஸ் தெரியுங்களா? அந்த இதெல்லாம் சாப்பிடுமே, செத்த போனதெல்லாம் சாப்பிடுமே. வால்ச்சர் அது கழுகு இல்ல, கழுகு இல்ல, அது செத்த போனதெல்லாம் சாப்பிடும். பருந்தா? ரைட், அப்படிதான் நினைக்கிறேன். ஆந்தையா பருந்தா? பருந்து. சோ அது என்ன செய்யும்னா, எங்க செத்து போன இருக்குதோ அது அப்படியே அதோட ஸ்மெல் பயங்கரமா இருக்கும். அது என்ன செய்யும்? அதெல்லாம் வருங்க. பார்த்துருக்கீங்களா? செத்து போற அந்த மிருகத்தை வந்து சுத்தி சுத்தி வரும். ஏன் தெரியுங்களா? சாக போகுது. அதே போல தவறான சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கும் போது பிசாசு மோப்பம் பிடிச்சு சுத்த ஆரம்பிப்பான். அவன் வர ஆரம்பிப்பான், அவனுடைய ஆட்கள் வர ஆரம்பிப்போம், அவனோட ரிசோர்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி செய்ய சிந்தனைக்குள்ள தவறான சிந்தனை ஓடுது, நான் தற்கொலை பண்ணா பெட்டர்னு சொல்லி அப்ப தற்கொலையின் காரியம் எல்லாம் கொண்டு வருவான். இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஆடுறதோட செத்துறது பெட்டர்னு சொல்லி. பாத்தீங்களா ஒரு வீடியோ? ஒரு வயசானவர் பாவம் சொன்னா சாவ போறேன், அப்ப எப்படி நீ சாவ போறேன் சொல்லி ஜோக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் செத்துட்டாங்க. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அப்ப என்ன நம்ம சிந்தனைக்குள் ஓடுகிறதோ அந்த காரியம் புல் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு உதாரணம், நல்ல உதாரணம் தெரியுங்களா? வேதத்தில் உள்ள உதாரணம். எமாவுஸ் என்ற ரோடுக்கு நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். ரெண்டு சீடர்கள், இயேசு கிறிஸ்து சீடர்கள், அவங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு லூக்கா 24 இருக்குது. அவங்க நடந்து போறாங்க. நடந்து போகும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? நேத்தி வந்து இப்போ உள்ள சீரியல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ உள்ள சீரியல் வந்து சித்தி, வேற என்னது ரைட்டு, அது வந்து 1000க்கு மேல உள்ள சீரியல். ஓகே, அப்ப அது குறித்து பேச கிடையாது. இல்லாட்டி நாளைக்கு என்ன சாப்பாடு குறித்து பேச கிடையாது. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பேசி கொண்டிருக்கையில் கவனிங்கள், அவங்க சிந்தனைக்குள்ள அவங்களுடைய பேச்சு எல்லாம் இயேசுவை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கன்வர்சேஷன்ல அவர் நுழைகிறார். அப்புறம் நம்ம சிந்தனை எதை ஓடுகிறதோ, நாம் எதை பேசுகிறோமோ, எதை நம்ம சிந்தனையில் கொண்டு வருமோ அந்த மேக்னெட் போல இழுக்க ஆரம்பிப்போம். அப்ப தேவனுடைய காரியம் நாம் சிந்தித்தோம் என்றால், தேவனுடைய காரியம் யோசித்து வைத்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் வார்த்தை கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடக்க ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நடக்கும்போது லூக்கா 24 அவர் வந்து வெளிப்படுத்தினார். மோசஸ்லேருந்து தீர்க்கதரிசியிலிருந்து அவரை குறித்து வெளிப்படுத்தினார் என்ற வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. So what is lingering in our mind? நம்மளுடைய சிந்தனை எதை மேலாக சுத்தி கொண்டிருக்கிறது? அப்ப நம்ம சிந்தனை வேற காரியத்துக்கு போகிறது. நம்ம சிந்தனை வந்து தெரியுங்களா தேவையில்லாத காரியம் போகிறது. Whatever that we are talking, whatever they are putting main thing, it's going to attract, pull things to that thoughts. அந்த சிந்தனைக்கு இழுக்க போகிறது. ஆகையால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் என்ன சிந்தனைக்குள்ள கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட இருக்கிறீங்களா? ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நேபுகாத்நேசர் என்ன செய்கிறார்? ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிறார். கவனிச்சீங்களா? இப்ப நேபுகாத்நேசர் நீங்க வாழ்க்கை நீங்க நல்லா பார்த்து பாருங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு அந்நிய ராஜா, ஆனா ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நீ ராஜ்யத்தை குறித்து ஓடுற, ராஜ்யத்தை குறித்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், ராஜ்யத்தை குறித்து நீ வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிற, ஆனா என்னுடைய ராஜ்யத்தை குறித்து நான் காமிக்கிறேன் சொல்லி ஆண்டு காமிச்சான் நேபுகாத்நேசர். ஏன் தெரியுங்களா? சிந்தனை எல்லாம் ராஜ்யத்தை குறித்து சிந்தனையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆகையால் இந்த நாளிலே இந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நமக்கும் வெளிப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறேன்.
இப்ப நம்ம எல்லாம் ராஜ்யத்தின் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be kingdom minded, not worldly minded. Hallelujah. நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ராஜ்யம், நம்மளுடைய குடும்பம், நானும் என் குடும்பம் தான் வாழ்வோம் என்று இருந்தோம் என்றால் அது தேவனுக்குரியது அல்ல. ராஜ்யத்தின் சிந்தனை இருக்கும் போது ராஜ்யத்தின் காரியத்தை அவர் கொண்டு வருவார் நம் குடும்பத்துக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள. ஹல்லேலூயா. ஆமென். இதை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம் அந்த கனவை முதலாவதாக நம்ம வாசிப்போம். தானியேல் 2:31-35. Daniel chapter 2 verse 31 to 35. ராஜாவே பெரிய சிலையை கண்டீர். ஆ அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. ஆ அது உமக்கு எதிரே நின்றது. ஆ அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயரும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அதை நோட் பண்ணிங்க. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். A stone that is not cut with hand. வாசிங்க. பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. புடிச்சது 35. ஓகே ரைட். ஓகே, நீங்க நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த விளக்கத்தை கீழே நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு சிலையை குறித்து, ஒரு இமேஜை குறித்து ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். அந்த இமேஜ்ல வந்து ஒவ்வொரு பாட்டாக ஆண்டவர் காண்பிக்கிறார். யார்? நேபுகாத்நேசர். எப்படிப்பட்ட காரியம் என்றால் இதெல்லாம் ராஜ்யங்கள். நீ ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிற, இப்ப ராஜ்யத்தை குறித்து உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு ராஜ்யத்தை காமிக்கிறார். முதல் ராஜ்யம் பொன் ராஜ்யம், கோல்ட். அப்ப அந்த கோல்ட் சொல்லும்போது நேபுகாத்நேசரோட ராஜ்யம். ஆனா வரக்கூடிய ராஜ்யம் வந்து சில்வர், பிரான்ஸ், வெண்கலம், சில்வர் தமிழ்ல வெள்ளி, அப்புறம் வெண்கலம், அப்புறம் வந்து இரும்பு, அப்புறம் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து கடைசியில காலு. அப்ப இதெல்லாம் ராஜ்யங்கள். நேபுகாத்நேசர் முடிஞ்சோடனே ஒவ்வொரு ராஜ்யங்கள் வரப்போகிறதுன்னு சொல்லி ராஜ்யங்களை குறிக்கிறது. அப்ப இது ஒரு ராஜ்யம் இப்படி இருக்கும், இந்த ராஜ்யம் இப்படி இருக்கும், எல்லாம் ஆண்டவர் விவரிக்கிறார். உன்னோட முடிஞ்ச ராஜ்யம் முடிஞ்சு இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வரும் சொல்லி. ஆனாலும் இதை காட்டிலும் ஒரு ராஜ்யம் வரப்போகிறதுன்னு சொல்லி நேபுகாத்நேசர் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. பிறகு ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், ராஜ்யத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார், ராஜ்யத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். Now you must know the kingdom that you are seeking for. நீ தேடுகிற உண்மையான ராஜ்யம் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நேபுகாத்நேசருக்கு வெளிப்படுத்துகிறார். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் என் வாழ்க்கை குறித்து ஆண்டவரே என்ன நடக்க போகிறது, என் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க யோசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். Hallelujah. கர்த்தர் வெளிப்படுத்துவார். The thing is that, am I thinking of my life? Am I thinking of my family? Am I thinking of the ministry that God has called me for? அதை நான் யோசிக்கிறேனா? ஒரு அந்நிய ராஜாவுக்கு ஆண்டவர் பேசும்போது நமக்கு பேச மாட்டார், வெளிப்படுத்த மாட்டாரா? சோ இங்க என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து பேசி கடைசியாக ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இரும்பு பயங்கரமான ராஜ்யம், வெண்கலம் பயங்கரமான ராஜ்யம், தெரியுங்களா? சில்வர், வெள்ளி பயங்கரமான ராஜ்யம், பொன் உன்னுடைய ராஜ்யம் பயங்கரமான ராஜ்யம். ஆனாலும் ஒரு ராஜ்யம் வரப்போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அந்த ராஜ்யம் வாசிங்க 34 இருந்து 45 வரைக்கும் வாசிங்க. 35 வரைக்கும் வாசிங்களா? அப்படி சொப்பனை பண்ணுங்க சார். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மைத்துமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மண்புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளுபடி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீர்த்தனமான வேறொரு ராஜ்யம் தோன்றும்.
அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்த கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். 44 அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். பாருங்க, நாட்களிலே இப்படிப்பட்ட ராஜ்யங்களாம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை எழுப்புவார் என்று அங்க நேபுகாத்நேசருக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. பாருங்க, பயங்கரமான வெளிப்பாடு நேபுகாத்நேசருக்கு. இது யாருக்கும் பாருங்க, சில இடத்துல தான் மெஸ்ஸாயாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நேபுகாத்நேசர் ராஜாவுக்கு பாபிலோன், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நேபுகாத்நேசர் வந்து தெரியுங்களா, எப்படிப்பட்டவன், பெருமை உள்ளவன், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனவன், அடிமைத்தனத்தை கொண்டு போனவன் எல்லாம் பேசலாம். ஆனா ஆண்டவர் நேபுகாத்நேசருக்கு வரக்கூடிய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், அப்ப ஒரு ராஜ்யம் வருகிறது. வாசிங்க சிஸ்டர். ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இஸ்ரவேலின் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். தானோ எப்படி சிஸ்டர்? தானோ என்றென்றைக்கும் நிற்கிற ஒரு ராஜ்யமா இருக்குது. This is the undestroyable kingdom. அது எப்படின்னா, ஒரு கையில் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு. பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், சரிங்களா, இரும்பு, அப்புறம் இரும்பும் வந்து களிமண்ணும், இது எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில ஒரு சின்ன கல்லு உருண்டு, மலையிலிருந்து உருண்டு வருகிற கல்லு, அதுவும் ஒரு ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் என்ன செய்கிறது? எல்லா அந்த கல்லை அடிச்சு எல்லா ராஜ்யம் நொறுங்கி தூசியாகி அப்படியே காணா போகுது அந்த ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யம், இந்த கல்லின் ராஜ்யம் என்ன? அதான் என்னோட தலைப்பு, the stone. இன்னைக்கு எல்லாம் கல்லு தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. யார் கையிலும் கல் இல்ல, யார் கையிலும் கல் இல்ல. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல பிரசங்கம் பண்ணும்போது மரத்துக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி நிறைய கல்லுகள்லாம் இருக்கும். ஆனா இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கல்லை குறித்து பார்க்க போகிறோம். அப்ப என்னன்னா, ஒரு சின்ன உருண்டு வந்த கல்லு, இது வந்து கையினால் பெயர்க்கப்படாத, அப்படின்னா உருவாக்க எந்த கையும் படாத கல். நல்லா ஞாபகம் வச்சுக்க, எந்த கையினால் படாத கல், எந்த கை உருவாக்கப்படாத கல். இட்ஸ் நாட் touched by man. மனுஷனால் தொடப்படாத ஒரு கல் என்ன செய்கிறது? இந்த ராஜ்யத்தை உடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வந்து எப்படிப்பட்ட ராஜ்யம்? என்ன ராஜ்யம் இது? What kind of kingdom is God talking about? இங்க நேபுகாத்நேசர் ஆண்டவர் என்ன ராஜ்யத்தை பேசுகிறார் தெரியுங்களா? பார்ப்போம். இப்ப நம்ம 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:4 சீக்கிரமா வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்ப இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இந்த ராஜ்யமுடைய ராஜா என்னது? Who is the king of this kingdom and what kind of stone that God is talking about here? வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஹல்லேலூயா, ஜீவனுள்ள கல்லாக அவரிடத்தில் வந்து சேருங்கள் என்று அங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த தள்ளப்பட்ட கல் யாராக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். The one that is rejected stone. அப்ப அந்த கல் வந்து உதவாத கல், தள்ளப்பட்ட கல். இந்த கல் வந்து தெரியுங்களா, அந்த கல் வந்து தெரியுங்களா, பாய்க்க முடியாத ஒரு கல் என்று உலகம் சொன்னது. ஆனா அந்த கல் மூளை கல்லாக மாறினது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த rejected stone தான் யாராக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த கல்லிட்ட வந்து சேருங்கள் என்று இங்க பேதுரு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். சேருங்கள், இந்த கல்லிட்ட வந்து சேருங்கள். அப்ப என்ன கல் இது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த கல் சொல்லப்பட்ட கல், அங்க நேபுகாத்நேசர் சொல்லப்பட்ட கல் என்னவாக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கூட ஃபாலோ பண்றீங்களா? பாருங்க, ஒதுக்கப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல்.
யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம், in John chapter 1 verse 11, வேதம் சொல்லுகிறது, தமக்கு சேர்ந்த சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வசனத்தை? அவர் சொந்தமானவர்கள், அப்புறம் he came to his own, படைத்தவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனா படைத்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. he is the rejected stone. ஆனா இந்த கல் என்ன கல்லாக இருக்கிறது? மூல கல்லாக இருக்கிறது. 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 6வது வசனம், அதே 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற இந்த கல்லு மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. Hallelujah, வெட்கப்படுவதில்லை. Whoever that believes in this stone will never be put to shame. Hallelujah. ஆகையால் இந்த ராஜ்யம், நேபுகாத்நேசர் பார்த்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். நேபுகாத்நேசர், எல்லா ராஜ்யத்தையும் கட்டு, எல்லா ராஜ்யமும் வரும், ஆனா ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் கல், ஒதுக்கப்பட்ட கல், சேர்க்கப்படாத கல், ஆனா அந்த கல் மூலக்கல்லாக மாற போகிறது. அது அடிக்க போகிறது, எல்லா ராஜ்யம் உள்ள போகிறது. எந்த ராஜ்யமும் நிற்காது. அவர் ராஜ்யம் வரும்போது எந்த ராஜ்யமும் நிற்காது. பொன்னினால் கட்டப்பட்ட ராஜ்யம் நிற்காது, வெள்ளினால் கட்டப்பட்ட ராஜ்யம் நிற்காது, வெண்கலத்தினால் கட்டப்பட்ட ராஜ்யம் நிற்காது, மனுஷனால் கட்டப்படுகிற ராஜ்யம் நிற்காது. ஏன் தெரியுங்களா? அந்த கல் மலையிலிருந்து உருண்டு வரும். ஹல்லேலூயா. அது அடிக்கும், எல்லா ராஜ்யம் நொறுங்கி போவோம். ஆமென். because his kingdom is undestroyable kingdom. கவனிச்சீங்களா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்போ நம்மளோட எல்லாம் எங்க கொண்டு போறாரு? ராஜ்யத்துக்கு 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 கொண்டு போறார். பாத்தீங்களா? the message all God is bring us to the kingdom. ராஜ்யத்தின் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், ராஜாவை பார்க்க வேண்டும், ஆண்டவர் ராஜ்யத்தின் காரியங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த சபை கர்த்தர் கொண்டு போகிறார். அது ஆயத்தம் பண்ணும்போது இதான் பார்த்து, ஆண்டவரே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, look up to me, look up to my kingdom principle கத்துக்கோ. நேபுகாத்நேசர் ஆண்டவர் அப்படியாக பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று. ரைட்டா? the kingdom of God is near, repent and believe the good news. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று ஆண்டவர் சொன்னார். ஞாபகம் அந்த வசனம் மார்க் 1:15. தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று, the kingdom of God is near. That means what Jesus is saying is that அந்த கல் வந்துருச்சு, இப்ப அந்த ராஜ்யம் வந்துருச்சு, நான் வந்துட்டேன், அந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர் நான் இங்கே இருக்கிறேன், ஆகையால் மனம் திரும்புங்கள் என்று அங்க ஆண்டவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லி, ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்க வேண்டும்? அதாவது ஆண்டவர் நேபுகாத்நேசரை பேசுகிறார், இங்க பாரு, நீ பெருமையா இருந்த ஒரு ராஜ்யத்தை குறித்து, நீ ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறித்து, இது எல்லாம் பேசின பிறகு, வெளிப்படுத்தின பிறகு நேபுகாத்நேசர் பணிகிறார். தானியேல் தெரியுங்களா, முன்பாக பணிந்து குப்புற விழுந்து தானியேலுக்கு தெரியுங்களா, நண்பர்களுக்கு எல்லாம் என்னது கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து 3வது அதிகாரம் தெரியுங்களா செய்யறாரு. என்ன செஞ்சாரு நினைக்கிறீங்க? என்ன தெரியுங்களா? பாபிலோன் தேசத்துல வந்துச்சு, ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இமேஜை பார்த்தாரு, இமேஜை கட்டிட்டாரு. கவனிச்சீங்களா? ஆண்டவர் நேபுகாத்நேசரை பேசிக்கொண்டே இருக்கிறார். உன்னோட ராஜ்யம் இதை குறித்து நீ யோசிக்கிற, ஆனா என் ராஜ்யத்துக்கு நான் திருப்புற சிந்தனை திருப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஃபோக்கஸ் திருப்புகிறார். இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் தேவ பிள்ளைகளே, சர்ச், நம்மளுடைய ஃபோக்கஸ் ராஜாவும் ராஜரீகமான அந்த ராஜ்யத்தை குறித்து நம் சிந்தனை மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் சிந்தனை திருப்பி அதே காரியம், வாட் இஸ் த லிங்கரிங் இன் அவர் மைண்ட்? நம்மளோட மைண்ட்ல எது தெரியுங்களா சுத்தி கொண்டு இருக்கிறது? ராஜாவை குறித்து, ராஜ்யத்தை குறித்து இருக்கிறதா என்று நம்ம இந்த நாளை நம்ம ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், அவர் பிள்ளைகள் ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நேத்தி அப்படியே தியானத்துல இருக்கும் போது ஒரு காரியம் வந்தது, வீட்டை குறித்து. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்ததுக்காக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லும் போது திடீர்னு ஒரு காரியம் வந்தது. என்ன தெரியுங்களா? இது எத்தனை நாள் நான் அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு, எத்தனை வருஷம் அனுபவிக்க போறேன் இந்த வீடை, எத்தனை வருஷம் மிஞ்சி தெரியல, ஆண்டவர் தான் தெரியும் எத்தனை வருஷம் சொல்லி. அது முடிஞ்சோன்னு இந்த வீடு எங்க போகுது? பிள்ளைங்களுக்கு போவோம். பிள்ளைங்களுக்கு போன பிறகு என்ன செய்யுங்க? இந்த வீட்டை
தெரியல அதுக்கு என்ன செய்ய போகுதுங்கன்னு. கொஞ்சம் காலம் இருக்க போகுது, இல்லாடி வித்துற போகுதுங்க, சரிங்களா? அது அப்படியே காணாம போகுது. அப்ப இருக்கிற காரியங்கள் எல்லாம் மறைந்து போக போகிறது. உண்மைதானே? whatever that we are focusing, நம்ம ஃபோக்கஸ் பண்ற காரியம், நம்ம கரிசனை வைக்கிற காரியம், நம்ம தெரியுங்களா சிந்தனையில அப்படியே முழு கவனத்தை வைக்கிற காரியம் ஒரு நாள் மறைய போகிறது. ஆனாலும் உங்களோடு கூட இருக்கிற சதா காலம் உள்ள ராஜ்யத்தை நாம் நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் திசையை திருப்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க சேர்த்து வைக்காத. ஏன் இங்க சேர்த்து வைக்காத ஆண்டவர் சொல்றாரு? இங்க திருடர்கள் வருவாங்க, இங்க பூச்சி வரும், ரைட்டா? இங்க என்னது அது ரஸ்ட் ஆகும். இது எல்லாம் பூமியில நீ என்ன சேர்ந்து வைக்கிற இதெல்லாம் போயிடும். அதுக்குன்னு பாஸ்டர் கத்துக் கொடுக்குறாரு, ஏதோ சேர்ந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. தயவு செய்து நீங்க ரிப்பீட் சொல்லிடாதீங்க, சேர்ந்து வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டு நன்றி சொல்ல, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அவன் பிரைஸ் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவன் நான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றேன்? நம்ம ஃபோக்கஸ், நீ ஃபோக்கஸ் பயங்கரமா போச்சு. ஃபோக்கஸ் தெரியுங்களா? ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் போன வாரம் நினைக்கிறேன், சர்ச்சுக்கு போகும்போது பிரசங்கம் பண்ணும்போது, மெக்சிகோல பரலோகத்துக்கு நிலம் வைக்கிறாங்க. பரலோகத்தில் நிலம் விற்கிறாங்க. அப்ப நீங்க யார் பரலோகத்தில் நிலம் வாங்க போறீங்களோ நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் வாங்க போறீங்களாங்க? யாராச்சும் நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், லெவல்ஸ் அண்ட் காட் சாப். யாராச்சும் வாங்க போறீங்களா? பரலோகத்தில் நிலம் வைக்கிறாங்க. அந்த நிலம் வாங்குறதுக்கு நிறைய பேர் மில்லியன்ஸ் காசு கொடுக்குறாங்க, மில்லியன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்க என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? பரலோகத்தில் நிலம் வாங்க முடியுமா? எங்க எப்படி வாங்க முடியும்? இவங்களுடைய காசுனால வாங்க முடியுமா பரலோகத்தை? அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் அவருடைய சிந்தை என்ன செய்கிறார்? நமக்கு புத்திர சுகாரத்தை கொடுத்து, நீ என்னுடைய மகன் வா பிரவேசின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். நீங்க பணத்தை கொடுத்து வைக்கிறாங்களாம். ஆகையால் நம்ம என்ன உழைக்கிறோம், நம்ம எதை சேர்த்துக் கொள்றோம், இந்த பூமியிலே அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆகையால் நம் திசையெல்லாம் தேவனுடையனால நமக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய திசை, நம்ம சிந்தனை எல்லாம் ராஜ்யத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நாள் எதிர்பார்க்கிறார். God wants us to shift our focus into the kingdom. ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நேபுகாத்நேசர் வெளிப்படுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த போகிறார். மகனே, ராஜ்யத்தின் சிந்தனை எப்படிப்பட்டது, ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது, ராஜா வரும்போது என்ன நடக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்த போகிறார், நடத்துவார். எப்ப அந்த சிந்தனை நமக்குள் வரும்போது, that's why there must be a shifting of focus. Hallelujah. ஆமென். இங்க ஆரம்பிக்க தெரியுங்களா? அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான், அவன் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். Hallelujah. ஆமென். மூணாவது காரியம் என்னது? அந்த கல் எதை குறிக்கிறது? அந்த கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வாரம் இங்கிலீஷ் ஆராதனை உங்களுக்கு கேட்பேன், நோட்ஸ் எழுதிங்க. சரி, அந்த கல் எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த உருண்டு வந்த கல், நேபுகாத்நேசருடைய எல்லா ராஜ்யம் அடிச்ச கல் அந்த தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒன்னாவது கல் எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனா இரண்டாவது அர்த்தமும் இருக்கிறது. வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் அதே காரியம் 4வது வசனம் நாம் பார்க்கும்போது, இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? 1 பீட்டர் யாராச்சும் எடுத்துக்கிறீங்களா? 1 பீட்டர் chapter 2. Coming to him as a living stone, rejected indeed by men, but chosen by God and precious. You also, as living stones, are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. Hallelujah. இங்க யாரா இங்க பார் இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது, coming to him as to a living stone. எப்படி? என்னது? As to a living stone, rejected indeed by man, but chosen by God and precious. Now verse 5 it says, you also as living stones. இருக்கா இல்லையா? இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, நினைக்கிறேன் 5வது வசனத்துல இருக்கு. என்ன போட்டிருக்கா? நீங்களும் ஜீவக்கல்லாக இருக்கிறீங்க நம்ம போட்டிருக்குது. முதல் காரியம், யார் ஜீவக்கல்லாக இருக்கிறார்? அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவக்கல்லாக இருக்கிறார். Now verse 5 says, you also as a living stone. Hallelujah. அப்ப இரண்டாவது காரியம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவக்கல்லாக இருக்கிறோம். இருக்குதானே அந்த இடத்துல? You also as living stone come to him. அவரிடத்தில் சேருங்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவக்கல்லாக இருக்கிறோம். We are the living stone. Hallelujah. 9:10 வாசிங்க சிஸ்டர். நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று 1 பேதுருவில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் ஹல்லேலூயா அவருடைய சொந்தமான ஜனமாய் இருக்கிற முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதே இரக்கம் பெற்றவர்களாக ஆயிருங்கள். சோ என்ன பார்க்கிறோம் என்றால் நாம் அந்த ஜீவக்கல்லாக மாறுகிறோம். பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவக்கல்லாக இருக்கிறார். அந்த ஜீவக்கல் என்ன செய்கிறது? எல்லா ராஜ்யம் உடைத்து போடுகிறது, எல்லா ராஜ்யம் மேற்கொள்கிறது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ ஜீவக்கல்லாக இருக்கிறீர்கள். You are the living stone as well. அப்ப நீங்களும் நானும் அந்த ஜீவக்கல்லாக இருக்கிறோம் என்றால் அப்ப நாம் இந்த ஜீவக்கல் என்ன தெரியுமா செய்ய போகிறது? அநேக தேவையில்லாத ராஜ்யங்கள் உடைக்கும் இந்த கல். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அந்த ஜீவக்கல்லாய் இருக்கிறவர்கள், உடைக்கிறவர்கள், மத்த ராஜ்யங்கள் விளைவிக்கிறவர்கள். இத கடைசியா நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறார். அவர்தான் இந்த ஜீவக்கல். அவர் வல்லமையானவர். அவர் ராஜ்யம் எல்லா ராஜ்யத்தையும் எடுத்து போடும், உடைத்து போடும். எல்லா ராஜ்யம் நிற்காது. இன்னைக்கு நான் ஜீவக்கல்லாய் இருக்கிறேன். வசனம் அப்படியாக ஜீவக்கல்லாக என்னை குறித்து பேசுகிறது. நான் இந்த ஜீவக்கல்லாக எப்படி இருக்க வேண்டும்? இதான் கேள்வி. How do I operate as a living stone? Okay, notes எழுதுறவங்க you can write down. How can I operate as a living stone? நான் ஜீவக்கல்லாக எப்படி நான் செயல்பட போகிறேன்? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜ்யம் உடைத்தது, ராஜ்யம் அந்த கல் உடைத்தது. இன்னைக்கு நானும் அந்த ஜீவக்கல்லாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த ஜீவக்கல்லை மூலமாக நாம் உடைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் நம் மத்தியில தேவையில்லாத ராஜ்யம் நிற்க கூடாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றாவது காரியம், நாம் எப்படியாக இந்த ஜீவக்கல்லாக நாம் செயல்பட போகிறோம்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த பதில் இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த ஜீவக்கல்லுக்கு எப்படியாக நாம் வர வேண்டும்? வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகலதும் 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு பாருங்க. புறங்கூறுது என்ன வாயில நுழைய மாட்டேது. என்னது புறங்கூறுது? அப்படின்னா என்னது? காசிப்பா. காசிப் பண்றது, இது தேவையில்லாத காரியம். இதெல்லாம் பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த ராஜ்யம்லாம் இருக்கக்கூடாது, வேணாம், கோபம் தெரியுங்களா, சச்சுரவு தெரியுங்களா, இது எல்லாம் எடுத்து போட்டு, பொறாமை இதெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், வாசிங்க சிஸ்டர், அவர் சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி, இந்த கல் வளரும்படி. பிள்ளைகளே, சபையோர்களே, ஞாபகம், இந்த கல் வளர வேண்டும். நீங்கள் நானும் யாரு? ஜீவக்கல். ஜீவக்கல். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் ஜீவக்கல். இப்போ உங்களை வச்சு தான் அடிக்க போறேன். பிறகு நான் வரேன் எப்படி கல் வச்சு அடிக்கிறது. இந்த கல்லு கொண்டு வந்திருக்கேன், நிறைய இருக்கு. யார் பிரசங்க தூங்கினா கல்லுல அடி இருக்குது. அவன் அதான் நீங்க நிறைய கல்லு நம்ம பார்க்க போறோம், நிறைய கல்லு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம் ஜீவக்கல்லாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ தான் ஜீவக்கல்லுப்பா, நான் ஜீவக்கல். ஆனா இப்ப இந்த உலகத்துல நீ தான் ஜீவக்கல். அப்ப இந்த ஜீவக்கல் என்ன செய்யணும்? இந்த ஜீவக்கல் வளரணும். ஆமென். வளரும்படிக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு சிஸ்டர்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, லைக் a baby. பேபி என்ன செய்யும்? என்ன செய்யும்? பேபி என்ன செய்யும்? குழந்தை பிறந்த கூட என்ன செய்யும்? Thank you. அழுவும். சொல்லுங்களேன் தாய்மார்களே, பிள்ளை பாலுக்காக அழுவும். கவனிங்கள். அப்ப நாம் வளரும்படிக்கு வசனம் அப்படிதானே போட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல். பால் என்ன பால்? என்ரிகோ பால் இல்ல, ஃபன்லிஃப் பால் இல்ல, வேற பாலுக்கு வேணாம். என்ன பால்? ஞான பாலாகிய வசனத்தை வாஞ்சையாயிருங்கள். desire. Number 1, point number 1. If this stone want to be living stone, இந்த கல் ஜீவக்கல்லாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையிலே நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் ராஜ்யத்தின் வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அப்ப இந்த கல் எப்படி செயல்பட போகிறது? வார்த்தை மேலே விசுவாசித்து, வார்த்தை மேல் வாஞ்சியாய் இருந்து, வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தை கொண்டு வருகிற கல் தான் அநேக ராஜ்யத்தை உடைக்க போகிறது. இன்னைக்கு சொந்தமாக சொந்த ஜீவ கல்லாக நினைத்து சொல்லுவாங்களே, நினைப்பு பொழப்ஸ் கிடையாது தெரியுமா? நினைப்பு பொழப்ஸ் கிடையாது, நெருப்பு பொழப்பு கிடைக்கும். இப்படி இந்த கல் எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த கல் என்ன தெரியுங்களா செய்கிறது? நான் பாரு, என்னைய பாரு, என் அழக பாரு என்று சொல்லி தெரியுங்களா, இந்த கல் உடைக்க பார்க்கிறது ராஜ்யத்தை. ஆனாலும் உண்மையான கல் வரப்போகிறது. இந்த ராஜ்யமும் உடையும், இந்த சொந்த ராஜ்யமும் உடைக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொந்த ராஜ்யமும் உடைக்கும் இந்த கல், ராஜ்யத்தின் கல். ஆமென். ஆகையால் வசனத்தின் பிரகாரம் இருக்கிற இந்த கல் தான் அநேக தேவையில்லாத ராஜ்யங்கள் உடைக்க போகிறது. அப்ப இந்த வார்த்தை பாருங்க, அப்ப நாம் இப்படியாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையிலே ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதிலே வளர வேண்டும் என்று பேதுரு அழகாக சொல்லுகிறார். இந்த கல்லுக்கு நீ வர வேண்டும் என்று. என்ன கல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லுக்கு வர வேண்டும். என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? வார்த்தையை பெற்றுக்கொள்ளும். receive the word like a baby, desire. அப்ப அழுவுறது எதுக்கு அழுவுறது? ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு வேணும் சொல்லி அழுகுறது. நம்ம சத்துல எதுக்கு அழுகுறோம்? எனக்கு இது கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு காடி வரல ஆண்டவரே, எனக்கு இது வரல அது வரல ஆண்டவரே சொல்லி நாம் அழுகுறோம். அப்ப இங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? பேதுரு என்ன சொல்லுகிறார்? எதுக்கு அழுக வேண்டும் என்றால், ஞானப்பாலுக்கு, தேவனுடைய வார்த்தையில நாம் வளர வேண்டும் என்று. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, அந்த பேரபிள், அதான் சொல்ல இங்கிலீஷ் ஆராதனை இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தை முதலாவதாக விதையாக தூவுகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா செய்கிறார் ஆண்டவர்? நம்ம விதையாக அவர் உலகத்தில் வைக்கிறார். முதல் வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப நம்ம கடைசியில் அந்த வார்த்தை எடுத்து போகிறவர்களாக கர்த்தர் அங்க விதையாய் போடுகிறார். கவனிச்சீங்களா? அவர் ஜீவக்கல்லாய் இருக்கிறார். நம்ம இப்ப ஜீவக்கல்லாக மாறுகிறோம். ஆனா எல்லா மூல காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மனுஷனால் வெட்டப்படாத ஒரு வார்த்தை. அப்புறம் மனுஷனுடைய கை இந்த வார்த்தை மேல இல்ல, இந்த தேவனுடைய வார்த்தை மேல இருக்காத ஒரு கல்லாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொல்றேன். என்ன போட்டுருச்சு முதல் என்ன கல்லு சிஸ்டர்? கை பேர்க்கப்படாத ஒரு கல். அதான் சொல்ற, தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனும் கையால் பேர்க்கப்படாத வார்த்தையாக இருக்கிறது. இது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Those who are not touched by the word and not touched by man will be powerful. Hallelujah. அது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த ராஜ்யத்தின் வசனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் யோசேப் தெரியுங்களா, யோசேப் வாழ்க்கையில அந்த பேர்க்கப்படாத தேவனுடைய வார்த்தை இருந்தபடினாலே அவனை தொட முடியல. அவன் பாவத்தை விட்டு ஓடுறான். அல்லேலூயா, ஓடுறான். ஏன் தெரியுங்களா? அவனுக்குள்ள இருந்த கல் என்னது கல் தெரியுங்களா? கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல்லாக இருந்தது. ஆமென். அதே போல தானியேலும் நண்பர்களும் தேவ பிள்ளைகளே, முதல் காரியம் நம்மளுடைய ஜீவக்கல்லாக மாற வேண்டும் என்றால் அந்த பேர்க்கப்படாத கையினால், மனுஷ கையினால் தொடப்படாத, மனுஷ ஞானம், மனுஷ அறிவு வராத வார்த்தை, அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில வர வேண்டும். வந்தால் இந்த கல் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கல் அநேக ராஜ்யத்தை உடைக்கும். இந்த கல் அநேக இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தூசி போல இல்லாம போயிடும் மற்ற ராஜ்யங்கள். அல்லேலூயா. இரண்டாவது கல் நம்ம பார்ப்போமா? இரண்டாவது கல் ஆதியாகமம் 28:11 நம்ம பார்க்கும்போது நான் கதையாக சொல்லுகிறேன். அங்க யாக்கோப் தெரியுங்களா, அவர் லாபான் வீட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்காரு. போகும்போது நான் கதையா சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆதியாகமம் 28:11-19. சரி, என்ன நினைச்சுன்னா, ஒரு கல்லை எடுத்து தலைமையில் வைத்து அவர் படுக்கிறார் அந்த இடத்துல. தெரியுங்களா அந்த கதை? படுக்கிறார். ஒரு கல் எடுத்து, அதை சொல்றேன், நீங்க பூரா கல்லு தான் பார்க்க போறோம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? தேவ வார்த்தை என்னது? தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில வர வேண்டும், அந்த கல்லுக்கு சேர வேண்டும். அப்படின்னா வார்த்தையில எப்படி இந்த ஜீவக்கல்லாக மாற வேண்டும்? தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும், ஜீவக்கல்லாக மாற ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு அழகாக சொல்லுகிறார், அந்த ஜீவக்கல்லுக்கு முதல் சேருங்கள், வார்த்தை வளருங்கள் சொல்லுகிறார். ஓகே, சரிங்களா? இப்ப இரண்டாவது காரியம், யாக்கோபுக்கு போமே. யாக்கோப் என்ன செய்யறாரு? அவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? ஒரு கல் எடுத்து படுக்கிறார். ராத்திரியாச்சு சொல்லி படுக்கிறார். படுக்கும் போது என்ன நினைச்சுன்னா, பரலோகம் யாக்கோபுக்கு திறக்கப்பட்டது. யாக்கோப் பார்க்கிறாரு, ஒரு ஸ்டேர்கேஸ பார்க்கிறாரு. ஸ்டேர்கேஸ் பார்க்கும்போது தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும் அவர் பார்க்கிறார். பரலோகமே திறக்கப்படுகிறதை பார்க்கிறார். வாசிங்க
16, 19 வாசிங்க சீக்கிரமா. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். 11, 12. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவரிடத்தில் கற்களி ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கல்லுல படுக்கும் போது அங்க வானம் திறக்கப்படுகிறது. யாக்கோப் பார்க்கிறார். பார்க்கும்போது அது முடிஞ்ச பிறகு, காட்சி முடிஞ்ச பிறகு யாக்கோப் எழுந்த கையோட என்ன சொல்றாருன்னா, வாவ், இது பயங்கரமான இடம். அதுக்கு தான் பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார் அந்த இடத்தை. அவன் தேவனுக்கு இருக்கிறார், தேவனுடைய வாசஸ்தலம் இது, தேவனுடைய டைப்படுகிற இடம் இது சொல்லி அந்த கல்லு மேல் என்ன செய்கிறார், ஒரு எண்ணெயை ஊத்துகிறார். இந்த கல் நான் வரும் வரை, இந்த கல்லை வந்து வரும் வரை ஆண்டவரே, இது போயிட்டு நான் பிரயாணம் எல்லாம் முடிச்சு வரும்போது ஆண்டவரே நீங்க நடத்துவீங்க சொல்லி அந்த கல்லை வைக்கிறார். ஆனா வீடுமாக திருப்பியும் வருவார். தகப்பன் வீட்டுக்கு போகும்போது வீடுமாக அந்த இடத்துக்கு வருவார். அப்புறம் தான் எல் பெத்தல் என்று பெயர் வைப்பார். கல். இரண்டாவது காரியம் தேவப்பிள்ளைகளே, நாம் ஜீவக்கல்லாக மாற வேண்டும் என்றால், தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அநேக ராஜ்யங்கள் நாம் உடைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், அவன் நாம் அவருடைய பிரசனத்துக்கு வர வேண்டும். அந்த கல் தேவனுடைய பிரசனத்தை திறந்தது. அந்த கல், கல்லை பத்தி சொல்ல வீட்டுல போய் கல் வச்சிடாதீங்க. ஆமென். கல் வச்சிட என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிரசனம், ஜெபம், துதி, ஆராதனை, அப்படின்னா அவர் சமூகத்திலே சேர்வது. அப்ப அந்த கல் என்ன செய்கிறது, அவர் யாக்கோப் தூங்கும் போது என்ன செய்கிறார், அவர் அப்படியே வானத்தை பார்க்கிறார். அந்த 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 ஸ்டேர்கேஸ், என்ன தமிழ்ல ஸ்டேர்கேஸ், ஏணியை பார்க்கிறார். தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும் பார்க்கிறார். பரலோகம் யாக்கோப்புக்காக திறக்கப்பட்டது. தேவப்பிள்ளைகளே, அவர் சமூகத்தில் நாம் சேரும்போது நமக்கு பரலோகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், ஜீவக்கல்லாக மாற வேண்டும் என்றால் யாக்கோப் போல நாம் ஜெபத்தின் கல்லுக்கு வர வேண்டும். We must come to the altar of prayer and the presence of God. அவரிடத்தில் வரும்போது தான் என்ன நடக்கும் என்றால் தேவப்பிள்ளைகளே, இந்த கல் உருவாக்கப்படும். நாம் உருவாக்கப்படுவோம். அதான் கவனிங்க, நான் முதல் வசனத்தை சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன், இதை குறித்து இப்ப தேவனுடைய பிரசனம், ஜெபத்தை குறித்து நான் பேசுகிறேன். அப்ப இது ரெண்டு முக்கியமான காரியமா இருக்கிறது. நம் ராஜ்யத்தின் ஜீவக்கல்லாக இருக்கும்படிக்கு ரெண்டு முக்கியமான காரியம். வேத ஞானம் இருந்து அவர் பிரசனத்தில் உருவாக்காவிட்டால் நிறைய காரியம் தவறுதலாக போக ஆரம்பிக்கும். ஜெபத்திலே இருந்து வசனம் இல்லாவிட்டால் தவறாக போக ஆரம்பிக்கும். அதாவது the balance is that we must need the word of God and we need the presence of God. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன செய்யும், அவர் பிரசனத்துல பரிசுத்த ஆவி என்ன செய்வார், அந்த வார்த்தை விளக்கி நமக்கு கொடுப்பார். மகனே, இதுதான் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், இதான் நான் பேசுகிறேன், இப்படிதான் நீ செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். இங்க அவருடைய பிரசனத்துல. ஹல்லேலூயா. சங்கல் போகும்போது ஆண்டவர் நிறைய காரியத்தை, நீ செய்யறது தவறுப்பா, நீ யோசிக்கிறது தவறுப்பா, காலகாலமா சிந்திக்கிறது தவறு சொல்லி எவ்வளவு காரியம் ஆண்டவர் உடைச்சாரு தெரியுமா சிந்தனைய. இன்னும் உடைச்சு கொண்டு தான் இருக்கிறார். எப்ப அவர் பிரசனத்துல வரும்போது, அவர் வார்த்தை தியானிக்கும் போது அவர் காரியத்தை மாற்றும். நான் வசனத்திற்கு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி தவறுதலாய் போக வாய்ப்புகள் உண்டு. ஞாபகம் இருக்குதுங்களா, ஒரு 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 விபச்சாரியை பிடிச்சிருவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிடிச்சி என்ன செய்வாங்க, ஆண்டவர் இயேசுவை கொண்டு வருவாங்க. ரைட்டா? கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, மோசஸ் உடைய கட்டளையின் பிரகாரம் ஆண்டவரை இயேசுவை கொண்டு வந்து, ஆண்டவரே இவள் கல் எறிந்து சாகடிக்க வேண்டும். என்ன எடுக்கிறாங்க, இப்ப கல்லுதான். அதான் சொல்றேன், கல்லுதான் வரும். எல்லா இடத்துல கல்லு வரும். கல் அடிக்க சாவடிக்க பாக்குறாங்க. அப்ப என்ன கல்லு, இந்த கல் என்ன தெரியுங்களா, வார்த்தையின் கல். ரைட்டா? ஏன்னா மோசே காலத்துல இந்த கல்லை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாவம் செஞ்சா இந்த கல்லினால் வந்து அடிச்சு சாகடிக்க வேண்டும். மோசேசுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சொல்லி ஆண்டவர் இயேசுட்ட சொல்றாங்க. உண்மைதானே? இது யோவான் 8:7 அதிகாரத்துல இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார், அதற்கு பாவம் செய்யாதவர்கள் முதல் கல் எடுத்து நீங்க வீசுங்கன்னு சொன்னாரு. எவனும் அங்க வீசல. தெரியுங்களா, அங்க அந்த விபச்சாரி கூட இருந்தவனும் அங்க இருந்திருப்பான். அந்த இடத்துல அவனை பிடிக்கல, இவ்வளவு பிடிச்சாங்க பாத்தீங்களா? இத்தனை பேர் போயிருப்பானுங்க, அவனுங்களும் அங்க நிக்கிறானுங்க. ஆனா எதை பாய்க்கிறாங்க தெரியுங்களா, எதை பாய்க்கிறாங்க, எந்த கல்ல பாய்க்கிறாங்க சொல்லுங்க, எந்த கல்ல பாய்க்கிறாங்க? வார்த்தையின் கல். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
அதான் ஞாபகம் வச்சுங்க. தேவனுடைய உறவு இல்லாவிட்டால், பரிசுத்தாவின் விளக்கம் இல்லாவிட்டால் கல் தவறுதலாக பயன்படுத்த ஆரம்பிக்கும். We will use the stone in a wrong way. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. We will use it in a wrong way. நாம் தவறாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். கல்லை அப்பனா அவருடைய வார்த்தையை நாம் தவறுதலாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். தேவனுடைய உறவு இல்லாவிட்டால், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று அந்த புரிந்து கொள்வது இல்லாவிட்டால், அதாவது நேபுகாத்நேசர் யோசிக்கிற ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கிறார். இதான்ப்பா ராஜ்யம் சொல்லி விளக்கத்தை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ராஜ்யத்தினுடைய பிரசனத்துக்குள் இருக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் நம்ம இருதயம் உடையும், அப்பதான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்றீங்க, பேசுறீங்கன்னு சொல்லி இந்த இருதயம் நொறுங்கி போகும், இந்த இருதயம் தாழ்மையாகும். அல்லேலூயா, ஆமென். தவறுதலாக பயன்படுத்த வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எத்தனை தடவை தெரியுமா கல்லெறிந்து சாகடிக்க பார்த்தா? கல்லெறி பார்த்தாங்க தானே எல்லாரும்? எதுக்கு கல்லெறி பார்த்தாங்க சொல்லுங்க? எதுக்கு கல்லெறி பார்த்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை? ஏன் தெரியுங்களா கல்லெறி பார்த்தாங்க? அவர் மெஸ்ஸாயான சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் தேவன். அந்த மெஸ்ஸாயான ஆண்டவர் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கும் போது கல்லெறிய தொடங்கினார்கள். அப்ப அவர் ராஜரீகம் வரும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தில் ஆளுகை செய்ய வரும்போது, சில நேரத்தில் நாம் நம்முடைய சிந்தனையிலே கல் எடுக்க ஆரம்பிப்போம். என்ன ராஜரீகம் வேணாம் எனக்குன்னு சொல்லி தவறுதலான கல் எடுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? கஷ்டமா இருக்குதுன்னு அவர் ராஜரீகம் வராதபடி செய்ய நம்மளே கல் எடுப்போம். I don't want this kingdom. அவர் சொல்ல நான் தான் ராஜா, நான் தான் நடத்துறேன், இதான் என் ராஜ்யம், அவர் வருகிறார். ஆனா சில இடத்துல கல் எடுக்க ஆரம்பிப்போம் கையிலே. I don't want this kingdom. தேவ பிள்ளைகளே, நாள் இதான் கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சரி ரெண்டு காரியம், முக்கியமான காரியம். அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசனம். அவர் வார்த்தை, அவர் பிரசனத்திலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த கல், இந்த ஜீவக்கல், அவருடைய பிரசனத்திலே இந்த வார்த்தை உருவாக்கப்படும் போது நம் ஜீவக்கல்லாய் மாற ஆரம்பிப்போம். இல்லாட்டி சொந்த கல்லாய் மாற ஆரம்பிப்போம். சொந்த கல்லாய் இருக்கும் போது ஒருத்தன் வந்து மாலை போட்டு விக்கிரமா கடைசியில். சரி, நீங்கள் ஜீவக்கல்லாய் இருக்கிறீர்கள். அப்படியாக எப்படி நம்ம வெற்றி எடுக்க? 1 சாமுவேல் 17 பார்க்கும் போது வாசிக்க. 1 சாமுவேல் 17 37 39 சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17 37 39. சாமுவேல் தாவீது என்ன செய்யறார்? யுத்தத்துக்கு போறார். எனக்கு பிடிச்சமான ஒரு பகுதி. யுத்தத்துக்கு போறாரு. எங்க போறாரு? கோலியாத்தை சாவடிக்க போறாரு. அப்ப வந்து கடைசியில வந்து யாரு? சவுல் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, போ போ போன்னு சொல்றாரு, நீ போ அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, அங்க தாவீதுக்கு என்ன செய்வாங்க? அந்த ஆமஸ் போடுவாங்க, மார்க்க கவசத்தை போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. எல்லாம் போடும்போது தாவீது நடக்க முடியாது. நடக்க முடியாததுனால என்ன நடக்கும்னா, தாவீது இதெல்லாம் கழட்டி போட்டுருவாரு, வேணா எனக்கு இப்படி சொல்லிட்டு. அவன் என்ன தெரியுமா செய்வார்? தாவீது என்ன செய்வாரு? 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு தடியை எடுத்து ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து என்னது? ஆற்றங்கரையிலே ஆற்றிலே இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து 5 கூழாங்கற்களை எடுத்து கைகளை எடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவலை தன் கையிலே பிடித்துக் கொண்டு ஹல்லேலூயா அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அங்க பார்ப்போம் தேவ பிள்ளைகளே, இன்னொரு கல் இங்க பார்க்க போகிறோம். அங்க தாவீது என்ன செய்றார்? அவங்க எல்லாம் மார்க்க கவசத்தை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவீதுனால முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா என்ன தெரியுமா செய்றாரு? அவருடைய தடி எடுக்கிறாரு, அவருடைய அந்த லாஸ்டிக் எடுக்கிறாரு, அவருடைய பை, மேய்ப்பர்கள் இப்போது ஒரு பையை வச்சிருப்பாங்க, அந்த பையை எடுத்து என்ன செய்றாரு? அந்த பையை நிரப்புறதுக்கு அங்க ஆற்றுல போயிட்டு 5 கல்லை எடுக்கிறார். எந்த கையும் படாத கல். பாத்தீங்களா? முதல் எந்த கரத்தையும் எந்த கையும் பேர்க்கப்படாத ஒரு கல். எந்த கல்லும் எந்த கையும் எந்த கரமும் தொடாத கல். தாவீது மேல மனுஷனால் உருவாக்கப்பட்ட மார்க்க கவசம், பட்டயம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தாவீது எடுத்தது எதுவும் தொடாத ஒரு கல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பல ஆயுதங்கள் எடுக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆயுதம் தான் வாய்க்கும் வெற்றியை ஜெயித்து கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஜெயித்து கொடுக்கும். அந்த கல்
தான் ஜெயத்தை கொடுக்கும். அதாவது தாவீது பாருங்க, அவர் கல்லை அடிக்கும் போது எது தெரியுங்களா தாவீது விளைவிச்சது? எது தெரியுங்களா தாவீது நெத்தியை தொட்டது? இது தாவீது நெத்தியை தொட்டது கல்லு தான் தொட்டுச்சு, கல்லு தான் அடிச்சிச்சு, அந்த கல்லு தான் அவனை விளைவிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. குப்புற விழுந்தான் என்ற வேதம் சொல்லுகிறது. இங்க அடிச்சா பின்னால விழுவோம், ஆனா வேதம் சொல்லுகிறது குப்புற விழுந்தான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் ஜீவக்கல்லாக இருக்க வேண்டும் என்றால், நம் சொந்த காரியம் நம்மை உருவாக்க முடியாது. ஆனாலும் அந்த ஜீவக்கல்லாக, அந்த ஜீவக்கல்லை எடுக்கும் போது, வார்த்தை அவர் பிரசனத்தில் இருக்கும் போது நீங்கள் ஜெயத்தை எடுக்க ஆரம்பிப்பீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய கல்லாக இருக்கிறீங்க. ஆமென். நீங்கள் அவருடைய ஜீவக்கல். நீங்கள் அநேகர் முறியடிக்கிற கல்லாக காணப்படுகிற ஜனமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப அழகா இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் காலத்துல பேதுரும் யோவான் போகும்போது அவங்க சப்பானியை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை. கவனிச்சிங்களா? என்ன எடுத்த போல? பொன்னும் வெள்ளியும் எடுத்த போல என்னிடத்துல இருக்கிறதை நான் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்ப அவங்க இருக்கிற கல் என்ன தெரியுங்களா? அந்த ஜீவக்கல்லான இயேசு கிறிஸ்து. அதுதான் அடிக்க போகிறது, அதுதான் விடுதலை கொடுக்க போகிறது, அதுதான் ஜீவன் கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாள் அப்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அவருடைய பையிலே ஆண்டவர் உங்களை வைக்கிறார். இந்த நாளில் மேய்ப்பன் அவருடைய பையிலே ஜீவக்கல்லாக நம்ம வைக்கிறார். இன்னைக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். கவனிங்கள், 5 கல்லு அங்க வைக்கப்பட்டது. 5 சொல்லும் போது கிருபை. By grace God will use you as his living stone. Hallelujah. விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கிருபையினால் உங்களை பயன்படுத்துவார். அவர் அந்த கல் எடுக்கும் போது உங்களை எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை எடுத்து இப்ப எப்படி தாவீது எடுத்தது போல மேய்ப்பன் எடுக்க போகிறார். அந்த கல்லை விட்டு வைக்க போகிறார். யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நானா அப்படின்னு, நாதான் உடைக்க போறேனா? நாதான் ஆண்டவர் விடுவிக்க போறாரா? நாதான் கல்லாக ஆண்டவர் வீச போறாரா? நாதான் குலையாத்தோட நெத்தி அடி கொடுக்க போறேனா? நானான்னு யோசிக்கலாம். இது வசனம் இருக்குதா? இருக்குது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னுடைய ராஜ்யத்தின் மேலும் அதிகாரத்தின் மேலும் உன்னை நான் நிறுத்திருக்கேன். I set you over nations and kingdom. இருக்குதா இல்லையா? Jeremiah chapter 1 verse 10. வாசிக்கிறேன் மிஸ்டர், முடிச்சிருவோம். வாசிக்கிறேன் மிஸ்டர். எரேமியா 1:10. இருக்குதா? பிடுங்கவும் இடிக்கவும் இருக்குதா? பாத்தீங்களா? எல்லாம் உடைக்கவும். வாசிங்க மிஸ்டர். அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினம் எது மேலே? ஜாதியின் மேலே, கவனிகள், ராஜ்யங்கள் மேலே. Hallelujah. I have set you over kingdoms and nations. உங்களை ராஜ்யத்தின் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் உன்னை நான் நிறுத்தியிருக்கிறேன். Hallelujah. ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அப்ப நீங்கள் தான் உடைக்கிறவர்கள். நீங்க கவிழ்க்கவும் தள்ளவும் இடிக்கவும் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் தான் அந்த ஜீவக்கள். இன்னுமாக சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, கடைசி ஒரு கல் இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாசிக்க. வெளிப்படுத்தல் 7:17, 2:17, Revelations 2:17 வீட்டுல போய் வாசிங்க. உங்களுக்கு கடைசி நாட்களில் ஒரு கல் கொடுக்கப்படும். உங்களுக்கு டைம் இல்லை, வீட்டுல போய் நீங்க பாருங்க. Revelation chapter 2 verse 17 கடைசி நாட்களில் ஒரு கல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது வெள்ளை கல். ஆமென். அதுக்கு நீ போய் கல்லை போட ஆரம்பிச்சிடாதீங்க. உங்களுக்கு கல் கொடுக்கப்படும். அந்த கல் வெள்ளை கல். அந்த கல்லில் உங்க பேர் இருக்கும். அந்த பேரு உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இப்போ உருப்படியா ஜீவக்கல்லாக இருப்போம். அப்புறம் தான் அந்த கல்லு கிடைக்கும். ஆமென். இதெல்லாம் அர்த்தங்கள், இதெல்லாம் வெளிப்பாடுகள். ஆமென். அதுக்கு நம்ம போயிட்டு கல்லு காணவரை கடைசி நம்ம கேட்க முடியாது. கல்லு கொடுக்குற நீங்க கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. அந்த வெள்ளை கல்லு சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த ரோமருடைய காலத்துல ஜெலிக்கிறவங்க, ஒலிம்பிக் தெளிக்கிறவங்க, அந்த ஓட்டமா தெளிக்கிறவங்க கடைசியில வெள்ளைக்கல் கொடுப்பாங்களாம். அந்த கல் தெரியுங்களா, அவன் பேர் எழுதிருக்கணும். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒப்பிட்டு பேசுகிறார்னா, ஜெயிக்கிறவன், அப்படிதான் போட்டிருக்கோம், ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த கல் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஜீவக்கல். ஆமென். ஜீவக்கல். இன்னைக்கு நாம் இப்படியாக இருக்கிறோம். Now you are going to be launched as a stone, living stone.
And this is my prayer. இதான் என்னோட ஜெபம். நீங்க சாதாரணவர்களாக இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் அநேக ராஜ்யங்கள் ஒட்டைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜீவக்கல்லாக ஆண்டவர் மேய்ப்பன் அவர் பையில் எடுத்து விடுவிக்க வேண்டும். நாம் விடுவிக்கப்படும் போது ஜீவ வார்த்தை நாம் கொண்டு போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக வேண்டும். அவர் பிரசனத்தை கொண்டு போக வேண்டும். அவர் வல்லமை நாம் கொண்டு போக வேண்டும். அப்பொழுது தான் முறியடிக்க முடியும் எந்த கோடையாக வந்தாலும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.